சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, காலங்கள் கடந்து கொண்டே இருக்கிறது, இன்னும் நமக்கான நேரம் வரவில்லையே என்று கவலையோடு காத்து கொண்டிருக்கிறாய். நடக்காமல் போய்விடுமோ, ஒருவேளை இழந்து விடுவோமா என்றெல்லாம் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய். இப்பொழுது நடக்கும் இந்த சூழல்கள் உன்னை குழப்பிக் கொண்டு இருக்கிறது. ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள். என் பிள்ளையாகிய நீ உருவெடுத்த பின் எதையும் இழக்க மாட்டாய். உன் மனம் விரும்பும் எதையும் நான் இழக்கச் செய்ய மாட்டேன். உன்னை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் பார்த்து கொள்வது உன் சாயப்பாவின் பொறுப்பு என்று ஆனபின் உன் மனம் விரும்புவதை உன்னிடம் இருந்து பறிப்பேனா? உனக்கு ஏற்படுகின்ற இந்த சூழல்கள் எல்லாம் நான் கவனித்து கொண்டு தான் வருகிறேன். உன் மனதில் இருக்கும் வலிகளும் மற்றவர்கள் உனக்கு எதிராக இருக்கும் அம்பு போல பாய செய்யும் அவர்களது வார்த்தைகள் எல்லாம் பயனற்றவை. நீ எதற்கும் பதில் பேசாதே. அந்த சூழ்நிலைகளில் என் அப்பா நமக்காக இருக்கிறார் என்பதை திடமாக நம்பு. நிச்சயம் உன்னை செம்மையாக்குவேன். உன்னை துரத்தி கொண்டு இருக்கும் கடுமையான துயரத்தில் இருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனை அடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட எவரும் இல்லையே என்று கலங்கிக் கொண்டு இருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்து உனது துயர் துடைக்க உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது. இழந்ததை எல்லாம் மீட்டு உன்னிடம் தருவேன். இனிமேல் கொண்டு எதையும் நீ இழக்காமலும் இருக்கச் செய்வேன். என் மனதை புரிந்து கொள்ள யாரும் இல்லையே என்றும், எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறார் என்றும், எப்படி இந்த பிரச்சனைகளை கடந்து வெற்றி பெறப் போகிறேன் என்றும் கண்ணீர் மல்க என் பாதங்களில் விழுந்து அழுது கொண்டிருக்கிறாய் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, சற்று பொறுமையாக காத்திரு. உனக்கு வேண்டியதை செய்ய நான் ஒருவன் இருக்கும் பொழுது நீ எதற்காக கலங்குகிறாய்? தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து உனக்கு வேண்டியதை தந்து வழி நடத்தி செல்லவே நான் இருக்கிறேன். நீ விரும்பிய தோற்றத்தில் உனது கண்முன்னே தோன்றுவேன். உன்னை பாதுகாத்து வழி நடத்தி உயர்த்துவதே எனது தலையாய கடமை. மீண்டும் உனது கைகள் ஓங்கப் போகிறது. உனது மகிழ்ச்சியே எனது பிரதானம். இனி உன் வாழ்வில் நீ மகிழும்படியான நிகழ்வுகளே மட்டும் நிகழும். தனியாக போராடிய உன் கரங்கள் இனி இணைய சேரும் காலம் இது. இனி உன் வாழ்வில் பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாக போகிறது. இனி நீயே வேண்டாம் என்றாலும் உனக்கான நன்மைகள் நிகழத் துவங்கும். வாழ்வில் மங்கள நிகழ்வுகள் நடக்கும் அந்த காலகட்டம்தான் இது. கஷ்ட நஷ்டங்கள் என்பது வாழ்வில் ஒரு பகுதி தான் என்பதை நீ தீர்க்கமாக புரிந்து கொள். அதுவே வாழ்க்கை கிடையாது. எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு. இப்பொழுது நீ சந்திக்கும் இந்த பிரச்சனைகளிலும் சிக்கல்களிலும் உன் கஷ்டங்களுக்குமே ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு உனக்கு சாதகமாக நீ விரும்பியது போல் சுபமாக நடக்கும். எப்படி நடக்கும், எந்த நேரத்தில் நடக்கும், யார் மூலம் நடக்கும் என்பதை பற்றியெல்லாம் நீ ஆராயாதே. எந்த நொடியிலும் என் அற்புதம் நிகழ்ந்தே தீரும். அதை கடைசி நொடியில் கூட என் அற்புதத்தால் வாழ்க்கையே அடியோடு மாறியதும் உண்டு.